எங்கள் மண்ணின் மைந்தன். பொதுவாக வந்து கிராமப்புற படங்களில் எடுக்கிறத அதை தத்ரூபமாக காமிக்கிறதுல பேர் வாங்கியவர்னா இவருக்கு நிகர் இவர் மட்டுமே தான். அதில் இன்னி காலகட்டத்தில் ஒரு பெரிய மத யானை கூட்டமே இருந்தாலும் அந்த மத யானை கூட்டத்துக்கு எப்போதுமே தலைவராக இவரால் மட்டும்தான் இருக்க முடியும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். ஏன் இனிய தமிழ் மக்களே, பொதுவாக இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக மேடை ஏறி பேசுறது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது கொஞ்ச காலமாக. டுடே த பெஸ்ட் லக்கியஸ்ட் டே ஃபார் மீ இன் திஸ் ஸ்டேஜ். நான் ஏன்னா பொதுவாக மேடை ஏறணுன்னு அந்த மைக்கை பிடிச்சி பொய் பேசணும். யோசித்து இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், சரி நம்ம என்ன சொல்லலாம், சரி நல்லாவும் சொல்லணும் பொய்யும் சொல்லணும். ஆனால் இந்த மேடை பொய் சொல்ல விடவே இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு. நான் உண்மைதான் பேசுவேன். இப்போ இந்த ரொம்ப இப்போ விக்ரமன் சொன்னால் உலக அதிசயம் அது இதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசினான். நான் இந்த மேடையில் எனக்கு 2 விஷயம் சமீபத்தில் நடந்தது. இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் நான், கே விஸ்வநாத், இந்த பாபு, டேரக்டர் பாபு 4 பேரையும் கூப்பிட்டு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன் பண்ணான் ராமோஜி ராவ். நான் போயிருக்கேன். எனக்கு நான் 4 பேரும் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. பட் 3 பேரை பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா எனக்கு நான் ஏமாற்றிட்டு வயசை குறைச்சிட்டேன். அன்றைக்கி நான் பாலச்சந்திரனை பார்த்து கண் கலங்கினேன், விஸ்வநாத்தை பார்த்து. ஏன்னா ஒரு அற்புதமான கலைகள் இன்றளவும் என்னைக்கு இந்த ஃப்ளாஷ் லைட்டு உங்களுடைய கேமரா லைட் எங்கள் மேலே விழுகுதோ அன்று வரை நாங்கள் ஜீவித்திருக்கிறோம் என்று அர்த்தம். அது பாலச்சந்திரன் அவர்களே, உங்கள் காலத்திற்கும் காலகாலத்திற்கும் உங்கள் மேல் இந்த ஃப்ளாஷ் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜீவித்து கொண்டு ஒரு காலம் என்ன நான் நினைக்கிறேன், நேர்க்குமணி படம் பார்க்கும்போது அது தெரியாமல் காசு எடுத்துகிட்டு போய் படம் பார்த்து அடி வாங்கின வீட்டில். அப்பொழுது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பாலச்சந்திரன் அவர்களை. நான் அருகில் நிற்பேன் என்று, அமருவேன் என்று. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து நான் ஒரு தலைமை வாங்க போகிறேன், கூப்பிடுறேன் என் நாடகத்துக்கு. ஊட்டியில் எனக்கு டிஸ்கஷன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். என்னை யாருன்னு தெரியல, ஒரு சின்ன குட்டி போய் விளாட்னா என்ன விளாட்றாங்க. அதற்கப்புறம் 16 வயதிலே படம் பார்த்து, அப்படி படம் முன்னே உட்காந்து பார்த்துட்ருக்காரு, நான் பின்ன உட்காந்துட்ருக்கேன். நான் படம் பார்க்கல, ஃபேஸ் இந்த லைட்டில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே பார்த்துட்ருக்கேன். எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மிக பயந்து உட்காந்துருக்காங்க. படம் முடிஞ்சோன்னா அதே பள்ளி கழிச்சிட்டு இருந்தார். நான் முதல் 2 தடுத்தாரு. இட்ஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட் அப்படின்னா. எனக்கு இங்கிலீஷ் சரியாக புரியல. தண்டரிங்னா என்ன, அப்புறமேல யோசிப்போம். ஹார்ட் சொல்லிட்டார், புரியுது. இட்ஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட். அப்புறம் சொல்லிட்டு அப்படின்னு போனால் காலையில் ஒரு லெட்டர் எழுதினார். வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. என்ன பாலச்சந்திரன் சார் இருந்தாங்க. இட்ஸ் கிரேட் மேன், யூ ஆர் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கே நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில். சச் எ கிரேட் மேன். அவரை நீங்கள் விவேக், யூ ஆர் லக்கி, அவரால் அறிமுகப்படுத்திட்டு விட்டுருக்க. அது மட்டும் இல்லை, நகைச்சுவை நடிகராக ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. நீ ஒரு பெரிய அறிவாளிங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். யூ ஆர் கிரேட். இல்லைன்னா இந்த சபையை நீங்கள் கூட்டியிருக்கவே முடியாது. பை ஹார்ட் ஆல்சோ யூ ஆர் கிரேட். இல்லைன்னா நீ கல்மிஷம் இருந்தால் இது நடக்காது. ஏன்னா ஏறமான அங்கேருந்து பறந்து வருதுங்கிறது, அதாவது புலிப்பால் கறக்கிற மாதிரி. புலியிலேயே பால் கறந்துட்ட கெட்டிக்கான நீ. மணிரத்னம் பேசுவார். மணிரத்னம்லாம் நான் சொல்லுவேன், அவர் என்னையை வச்சு ரொம்ப சொல்லுவார். சம்டைம்ஸ் யுவர் லைட் பாஸ் ஆன் மீ. ரிஃப்ளெக்ஷன் எங்கிலிருந்து ஒளி அங்கே போனதான் அங்கிருந்து இங்கே வருதா இல்லை. நான் சொல்லுவேன், என் ஒளி கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கலாம், அந்த வெளிச்சத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் உன் ஒளி மிக பிரகாசமாக என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு மணி.
நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், நான் பெரிய டைரக்டர் ஒத்துக்க மாட்டேன். என்னைக்காவது மண்டலத்தை கிராஸ் பண்ண முடியுமான்னு போட்டு அன்றைக்கி ஜெயிச்சேன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் டிஃப்ரெண்ட் பாத், பட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ லவ் ஹிம். ஏன்னா என்னுடைய பாதை வேறு, அவங்களுடைய பாதை வேறு. அதை தேடி போயிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாமா, பண்ண முடியுமான்னு போயிருக்கேன். அதை நான் ஃப்ராங்காக பேசுவேன். ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஹிம். விக்ரமன் என் சக காலத்து மனிதன், நான் அதிகமாக சொல்ல முடியாது. அற்புதமான மனிதன், நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கேஆர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இன்றைக்கி பார்த்தா கேஆருக்கு வயசு சொல்ல முடியாது. 35 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த ஆள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் படம் டைரக்ஷன் கோர்ஸ் தானே படித்தீங்க, வெளியே வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கார். அவர் சொல்லுவார், என்னையும் சொல்லுவார், நான் கொஞ்சம் ஏமாத்தின ரைட் இல்லைன்னு சொல்லலை, பட் வெள்ளிந்தியான்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸோ இவங்களையெல்லாம் நீங்கள் மேடையில் வச்சுருக்கீங்க. தி கிரேட் ரஹ்மான், அவன் வந்து யார் என்ன சொன்னால், இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த முதல் மனிதன். ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் நம்ம தான் நம்ம ரகுமானம் அவன் போய் பாருங்க, விழுந்தோம் பேசி பாருங்கள், 2 வரி 3 வார்த்தைக்கு மேலே இருக்காது. அடக்கம். நான் சொல்லுவேன், கௌரவங்கள் கிரீடமாக உன் தலையிலே வரும், தலையில் வச்சுக்காத, தூக்கி கக்கத்தில் வச்சுக்க, இல்லைன்னா அது தலையை சீல் விடிஞ்சிடும். ரொம்ப புகழ் ஏற்றி அது பெனட்ரேட் பண்ணி புண்ணாகி சீலாகிடும் புகழ். அவன் இன்ன வரைக்கும் புகழை தலையில் வச்சுக்கவே இல்லை, கக்கத்தில் வச்சுக்கிட்டான் ரஹ்மான். கிரேட். நான் உண்மை ஃபேக்ட். அதை வந்து காட்ஸ் கிஃப்டட் சைல்டு. அவங்க சொல்கிறேன், கடவுள் குழந்தைகள்னு அவங்க குழந்தை. இவர்களெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கே, கிரேட். விவேக், யூ ஆர் சோ கிரேட். அதில் காலம் போக போக கனிவாங்க. நீ வந்து இவ்வளோ 25 வருஷம் கழிச்சு அந்த முகபாவம் வரைக்கும் நீ காமெடியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு பாவம் தெரியுது, நிஜமாக இன்னொரு டைமென்ஷன் தெரியுது. கண்ணன் தான் காரணம், அது வேறு. அது எல்லாரும் சொல்லுவாங்க டைரக்டர் தான் இருந்தாலும் தடம்புல நாங்கள் தான் வச்சுக்குவீங்க. அது என்ன எப்போ பார்த்தோம் டைரக்டர் தான் சொல்லிக்கிறது. அங்கே தனியாக போகும்போது பல விஷயங்களை நான் முனைந்து செய்தேன்னு சொல்லி. கண்ணனுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம், அற்புதமான பாரம்பரியம் அவனுக்கு இருக்கு. மிகப்பெரிய எழுத்தாளன் அவனுடைய அண்ணன், மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய குடும்பத்தில், பூர்ணவிவாதி குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல கலைஞன், நல்ல சிந்தனைவாதி, அடக்க ஒடுக்கமானவன் கண்ணன். இதில் எனக்கு மெச்சூரிட்டி தெரியுது கண்ணன்கிட்ட. நிஜமாக கண்ணன் நான் பண்ண, இப்போ வேதம் வந்து நான் பண்ணேன், யாரும் நம்ப மாட்டான். ஐயோ இருந்தாலும் எப்படியா இந்த படத்தை பண்ணான். ஏன்னா கலாச்சாரங்களே வேறுபட்ட ஒரு களம். அந்த களத்தில் தெரியாமல் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்க்குறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்ணன், அக்செப்ட் யூ. புதிய இசையமைப்பாளர், நான் ரொம்ப பேசக்கூடாது இசை பற்றி. பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு, எங்களுக்கு இலக்கணம் தெரியாது. இன்னும் ரஹ்மான், நான் என்ன சொல்லுவேன், ரஹ்மான் என் ஊர் உலகம் பூரா இன்றைக்கி ரஹ்மான் பாட்டு தான். எங்கள் ஊரில் காது ஊற்றினாலும் சரி, மாமியும் கிடா வெட்டினாலும் சரி, மீதியெல்லாம் பாசமலர்ல பாட்டு வரும். வாராயன் தோழி, இது 30-40 வருஷமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மானூத்து மந்தையிலே பாட்டு தான் எங்கள் பூமி பூரா எவன் காது ஊற்றினாலும் சரி. இன்றைக்கி இப்போ போங்க ஒரு கல்யாணம், எல்லாம் மாமி சீரோடும் அந்த பாட்டு தான். அது ட்ரெடிஷன் ஆகிவிட்டோம். இந்த கிரேட். ஒரு வில்லேஜ் படத்தை பண்ணுவாரா, இங்கேயும் இந்த மண்லேயும் பண்ணி வெள்ளை மண்லேயும் போய் விளையாடிட்டே. கிரேட். ஆனால் எங்கள் மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடியா ப்ளீஸ். என்னதான் போனாலும் தாய் வீடு வச்சுக்கோ. நீ பூந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பாய், இல்லைன்னு இல்லை. தாய் வயசாகி போனால் கூட கொஞ்சம் வந்து உங்களையெல்லாம் முத்தம் கொடு. ஏன்னா அவங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ தயாரிப்பாளருக்கு என்னுடைய சொல்லிடணும். ரொம்ப இளைஞனாக இருக்காரு, அழகாக இருக்காரு, நடிகலாம் போல இருக்கு.
இந்த மாதிரி படம் எடுக்கிறது ஒரு துணிச்சல். அதெல்லாம் வந்து எந்த விதமான வியாபாரம் நமக்கு இல்லாமல் உங்களுடைய இது முயற்சி தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொருத்தன் விட்ட விட மாட்டான். நிக்கல் அவன் தான் எங்களுக்கு இங்கே டைரக்டரு. நாங்கள் 100 படம் டைரக்டர் வந்து பண்ணுவோம். கொஞ்சம் உட்காருங்க சார், எந்திரிங்க, அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே இருக்க உட்கார இவனுக்கு கட்டுப்பட்டு நான் நிற்கணும். இவனுக்கு சொல்லலைன்னு வைங்க விவகாரமாயிடும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கேம்பெயின் பண்ண அந்த பொண்ணுங்க வாழ்த்து. விவேக் மிக பிரம்மாண்டமான சக்ஸஸுடன் ஒரு அற்புதமான கலைஞன். தமிழுக்கு கவனியை நாங்கள் கிடச்சோம். அதல்ல, அதன் மீறி அறிவாளிகள் உலகத்துக்கு தெரியும். அதையும் மீறி ஒரு அற்புதமான ஒரு குணச்சித்திரம் நடி என்பது இதில் ப்ரூஃப் ஆகும். நன்றி, வணக்கம்.